ஹலோ நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, என்னதான் பல நூற்றாண்டுகள் ஓடிருச்சு அப்படின்னாலும் ஜென்சி கிட்ஸ்லாம் வந்துட்டாங்க அப்படின்னாலும் இன்னுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஆண் பெண் அப்படின்ற அந்த வேறுபாடு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆண் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த போட்டிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பெண்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆண் வந்துட்டு பார்த்தோன்னா எந்தெந்த விஷயத்தெல்லாம் தாண்டி உடச்சு முன்னாடி வந்து ஜெயிக்கிறானோ அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அதை விட ஒரு படி மேலே தாண்டி வந்து தான் ஒவ்வொரு பெண்ணுமே சாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நேத்துல இருந்து பலரையுமே ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க ஸ்மிருதி மந்தனா. அவங்க நேற்று தான் இன்ஸ்பயர் பண்ணாங்க அப்படின்னு கிடையாது, அவங்க கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சதுலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விமென்ஸ் பலருக்குமே வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனலாகவும் பொண்ணுங்க கூட கிரிக்கெட் விளையாடலாம் போலப்பா, பொண்ணுங்க கிரிக்கெட் விளையாண்டாலும் ஜென்ஸ் டீம்ல இருக்க மாதிரியான அந்த ரெகக்னேஷன் இருக்கு இல்லையா, ஒரு மித்தாலி ராஜ், ஒரு ஸ்மிருதி மந்தனா அப்படின்ற மாதிரி நமக்கும் கிடைக்கும் போல அப்படின்ற ஒரு ஹோப்பை ஏற்படுத்தவங்க தான் ஸ்மிருதி மந்தனா. ஸோ நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விமென்ஸ் பிரீமியர் லீக்கினுடைய ஃபைனல் அப்படின்றது நடக்குது. ஸோ அந்த ஃபைனல்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 204 ரன் டார்கெட் அப்படின்றத ஆர்சிபி சேஸ் பண்றாங்க. இத்தனைக்கும் சொல்ல போனோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்மிருதி மந்தனா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெவியான ஃபீவர் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த ஒரு 1.5-2 மாசத்துக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய திருமணம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நிச்சயிக்கப்பட்டு கல்யாணத்துக்கு முந்தின நாள் அந்த கல்யாணம் அப்படின்றது நிற்கிது. ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல தடைகள், அதை தாண்டி வந்துட்டு பல சூழ்நிலைகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த ஒரு சூழ்நிலையில யாரா இருந்தாலுமே உடஞ்சு போய் உட்காந்துருவாங்க, போடா எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுல இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்தும் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு கம்பேக் கொடுத்து போட்டு அடி நொறுக்கி விட்டு பார்த்தோம்னா ஒரு கேப்டனா தன்னுடைய பொறுப்பை கரெக்டா செஞ்சதோட மட்டும் இல்லாம ஆர்சிபிக்கு 2வது கப் அப்படின்றதையும் அடிச்சு கொடுத்துருக்காங்க ஸ்மிருதி மந்தனா. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல யார் தான்ப்பா இந்த ஸ்மிருதி மந்தனா அப்படின்ற தேடல் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் இந்த ஸ்மிருதி மந்தனா, அவங்களுடைய பின்னணி தான் என்ன, அதை தாண்டி அவங்க செஞ்ச சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா இருக்காங்க இல்லையா, 1996 மும்பையில் பிறந்த ஒரு பொண்ணு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சின்ன வயசுலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பிரதரும் அவங்களுடைய அப்பாவும் கிரிக்கெட் விளையாடுறாங்க. இது வந்துட்டு ஸ்மிருதி மந்தனாவையும் நம்மளும் கிரிக்கெட் விளையாண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை தூண்டுது. அப்போலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனாவும் கிரிக்கெட்டுக்கான ப்ராக்டிஸ் அப்படின்றத எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்மிருதி மந்தனா விளையாட ஆரம்பித்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பால் போட்ட அவங்க அண்ணன் தான் இன்றைய வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்மிருதி மந்தனா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கூடவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பால் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா அவங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே என்கரேஜ் பண்றாங்க. ஸோ இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய 11வது வயசுல அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயராகவே அடி எடுத்து வைக்கிறாங்க. 11 வயசுல அண்டர் 15 இருக்கு இல்லையா, அண்டர் 15க்கும் 12-13 வயசுல பார்த்தோம் அப்படின்னா அண்டர் 19க்குமே அவங்க செலக்ட் பண்ணப்படுறாங்க. இந்த உள்ளூர் போட்டிகள், முதல் தர போட்டிகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் போட்டு அடி பொலன்னு பொலந்து எடுக்கிறாங்க. அதுலேயும் குஜராத்துக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்ச்ல டபுள் செஞ்சுரி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு செலக்டர்ஸ் கண்ணில் படுது, யாரா இந்த பொண்ணு இவ்வளோ ஃபயரா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டீம்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ தன்னுடைய ஃபர்ஸ்ட் மேட்சை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் டீமுக்கு எதிராக டெபியூ ஆன ஸ்மிருதி மந்தனா 25 ரன் தான் அடிச்சு அவுட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா தன்னை வந்துட்டு தன்னைத்தானே அந்த மெருகேற்றிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெருகேற்றிக்கிட்டு இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்துட்டு ஒரு தனி நட்சத்திரமா தன்னை மாத்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா மேட்சஸ்லயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்மிருதி மந்தனா இறங்கினாங்க அப்படின்னா மொதல் பால்ல இருந்தே 4-6 அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாபிலிட்டி இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஃபேமஸான கண்ட்ரிஸா இருக்கக்கூடிய இங்கிலாந்து, நியூசிலாந்து மாதிரியான நாடுகள் இருக்கு இல்லையா, அங்க போயே வந்துட்டு பார்த்தோம்னா அந்த நாட்டினுடைய பவுலர்ஸே ஸ்மிருதி மந்தனாக்கு பால் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தெரியாம குழம்பி
சொதப்பி போன கதைகள்லாம் நிறையவே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு யார் என்ன மாதிரியான பவுலிங் போட்டாலுமே அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டை உள்ள எடுத்து வச்சு அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எந்த கண்ட்ரியை சேர்ந்த பவுலர்ஸாக இருந்தாலும் அவங்க விக்கெட் எடுக்கிற வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை அப்படின்றது தான் இருக்கும். ஏன்னா நேற்று மேட்ச்லேயே பார்த்தோம் அப்படின்னா அண்டர் ப்ரெஷர் அப்படின்றது கிரியேட் ஆகும்போது எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 6-4 இருக்கு இல்லையா, தேவையான நேரங்களில் அடிக்கிறது. ஆஸ் ஏ டீம் பிளேயராக இருக்கிறதுக்கும் ஒரு டீமினுடைய கேப்டனாக இருக்கிறதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நேற்று தெளிவாக காட்டிட்டாங்க ஸ்மிருதி மந்தனா அப்படின்னு தான் சொல்லணும். ஓப்பனிங் இறங்கி இருந்தாலுமே விக்கெட் ஒரு 9 ரன்லேயே போகுது 2வது ஓவர்லேயே. ஸோ அந்த நேரத்துலையும் பதட்டப்படாமல் டார்கெட் பெருசாக இருக்குது 200 ரன்னுக்கு மேலே இருக்குது அப்படின்லாம் சொல்லி இருந்தாலும் கூட இல்லை இதை வந்துட்டு நம்ம அடிச்சுக்கலாம், கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல முழுசாக நம்பினதுனால தான் அந்த வெற்றி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அவங்க கைகளுக்கு வந்து சேர்ந்துருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா நல்ல பிளானிங்கோட விளையாடக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீம் இருக்கு இல்லையா, இந்தியன் டீம்லேயும் வந்துட்டு செஞ்சுரிஸாக இருந்தாலும் சரி, ஹாஃப் செஞ்சுரிஸாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வேர்ல்டு கப் டைம்லலாம் அவங்க ஆடின இன்னிங்ஸ் அப்படின்றது இன்னை வரைக்குமே பலருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் ஸ்மிருதி மந்தனா மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வந்துட்டு ஆண்கள் கிரிக்கெட் டீம் இருக்கு இல்லையா, அதில் தான் சச்சின் மாதிரி வரணும், தோனி மாதிரி வரணும் அப்படின்லாம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பொண்ணுமே பார்த்தோம்னா ஸ்மிருதி மந்தனா மாதிரி பேட்டிங் பண்ணணும், ஸ்மிருதி மந்தனா மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கிறது தான் ஸ்மிருதி மந்தனாக்கான ரொம்ப பெரிய ஒரு அங்கீகாரமாக பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் முன்னையே சொன்ன மாதிரி ஒரு 1.5-2 மாதத்துக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையே இவர் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தர் பேக் ஸ்டாப் பண்ணியும் அதுலேயும் உடஞ்சு போகாமல் ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் தன்னுடைய டீம் இருக்கு இல்லையா இந்த சீசன் ஃபுல்லாக எப்படி சொல்கிறது சூப்பராக வழி நடத்தினதோட தாண்டி 2வது முறையும் கப்படிச்சு கொடுத்துருக்காங்க ஸ்மிருதி மந்தனா. ஸோ 2024 உமன்ஸ் பிரீமியர் லீக்ல ஆர்சிபி ஜெயிக்குது, 2025 ஆர்சிபி மென்ஸ் டீம் ஜெயிக்கிறாங்க, மறுபடியும் 2026 ஹேட்ரிக்கா உமன்ஸ் டீம் ஜெயிச்சிருக்கிறதுனால ஆர்சிபி ஃபேன்ஸ் இதை ரொம்ப பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த வெற்றியை பற்றியும் ஸ்மிருதி மந்தனாவை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.